சார் என்ன நான் வந்து ஆர்னியில் இருக்கேன். தமிழக வெற்றி கழகத்துல ஆர்னி நகர இளைஞரணி துணை தலைவராக இருக்கேன். என்னுடைய ஊர் என்னுடைய ஊர் கேஜிஎஃப் சார். நான் இங்க வந்து 25 வருஷமா வாழ்ந்துன்னு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 2004ல போய் ஆர்னியில போய் செட்டில் ஆயிட்டேன் தமிழ்நாட்டில். இந்த மாதிரி விஷயம் இங்க இங்க வந்து கேஜிஎஃப்ல வந்து எம்ப்ளாயிஸ்க்கெல்லாம் வந்து சரியான முறையில் வேலை இல்லை, பேமெண்ட் இல்லைன்னு சொல்லி எல்லாமே வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்தேன், யூடியூப்ல பார்த்தோன்னே எனக்கு என்னால் அங்கே இருக்க முடியல. நம்ம ஊருக்கு நம்ம ஜனத்துங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கு, நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி தம்பியை நான் போன்ல கன்சல்ட் பண்ணேன். என்ன அங்க ப்ராப்ளம் நடந்துன்னு இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி பிரச்சனை நடந்துருக்குதுன்னா எல்லாம் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணின்னு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பர்மனன்ட் வந்து ஜாப் வரணும் பிம்எல்ல அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுகிறாங்க. சரிடா, அவங்க உண்ணாவிரதம் உட்காந்துக்கிறாங்க. அவங்களுடைய சாப்பாட்டுக்கு அடிப்படை வசதிக்கு என்ன பண்றாங்கன்னு கேட்டேன். அவங்கவுங்க முடிஞ்சது எல்லாமே பண்றாங்கன்னு. நம்ம ஊர்ல நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்குதுன்ட்டு அது கேட்டு என்னால அங்க இருக்க முடியல சார். என்னால உடனே நம்ம வரணும் அப்படின்னு சொல்லி நேத்தே நான் வந்துட்டேங்க. இந்த டைமிங் வந்து காலையில 9 to 5 இந்த மாதிரி தான் பர்மிஷன் கொடுத்துக்கிறாங்கன்னு சொன்னதுனால நான் வரத்துக்கு 6:30 ஆயிடுச்சு. ஸோ அதனால இன்னைக்கு காலையில வந்து ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு கொடுத்து நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் கொடுத்து இந்த போராட்டத்தை விடக்கூடாது. எப்படியாவது இந்த ஏன்னா நம்ம கேஜிஎஃப்ல நிறைய விஷயங்கள் இழந்துட்டு இருக்கிறோம், அது நம்மளுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து பிஜிஎம்எல்என்சி மூடிட்டாங்க, சுத்தமா வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்க. இப்ப இருக்கிற வேலை வாய்ப்பு இப்பதான் அங்கதான் இருக்கிறாங்க பிம்எல்ல. அதுவும் அவங்களுக்கு பர்மனன்ட் ஆகல, அவங்க சரியான முறையில பேமெண்ட் இல்ல, அது பர்மனன்ட் பண்ணல. இப்பதான் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பண்ணிருக்காங்க. ஸோ அதனால இதை அவங்க விடக்கூடாது. நான் எங்களை மாதிரி ஆளுங்க நம்ம ஊர்ல இருந்து வெளியே போய் செட்டில் ஆகிருக்கிறவங்க எல்லாமே இதை பாக்குறோங்க. தயவு செஞ்சு நீங்க வாங்க, நம்ம ஊர் இது, நம்ம ஊரை நம்மளே விட்டு கொடுத்துட்டோம்னா நாளைக்கு நம்ம ஊர் இல்லாமனா எங்கேயுமே நம்ம என்ன எனக்கு தெரிஞ்சு வரலாம், நம்ம ஊர் மாதிரி எங்கேயுமே கிடையாது. ஒரு சம்மர் லீவு கூட நம்ம வந்து கேஜிஎஃப் தான் வரணும், அந்த மாதிரி கிளைமேட்டும் சரி அந்த மாதிரி ஊரு சரி எங்கேயுமே கிடையாது. அதனால இந்த ஊர்ல இருந்து போனவங்க எல்லாருமே தயவு செஞ்சு, இது வந்து எனக்காகவோ மற்றவங்களுக்காகவோ நான் பேசுவேனால பேசல, இது வந்து பொதுநலமா நான் பேசுறேன். எல்லாம் வாங்க, நம்மளால நம்ம அவங்க கூட நின்று நம்மளால செய்ய முடியல, பட் ஆனா நம்மளால முடிஞ்சாலும் பண்ண முடியும். கண்டிப்பா நம்ம அது பண்ணாதான் அவங்களும் ஒரு தைரியமா இருப்பாங்க, நம்மளுக்கு இவ்வளவு சப்போர்ட் இருக்குன்ட்டு. நீங்க அதே மாதிரி வந்து யூடியூப், அதுக்கப்புறம் சோசியல் மீடியா, நியூஸ் சேனல் எல்லாருமே இந்த விஷயத்தை வெளியே கொண்டு போங்க. ஏன்னா உங்களால முடியாது, சேனல்னால முடியாது எதுவுமே கிடையாது. இப்ப நம்ம கிட்ட இது இல்லை அது இல்லைன்னு எதுவுமே இல்லாம இல்லை, சோசியல் மீடியா எல்லாமே இருக்கு. நீங்க அதை எத்தனை போய் ஃபுல்லா காட்டுங்க, வெளி உலகத்துக்கு எத்தனை போங்க. என்ன மாதிரி செட்டில் ஆகணுங்கலாம் நிறைய பேர் வெளியே இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து நம்ம ஊருக்கு ஹெல்ப் பண்ணி நம்ம ஊரை மீட்டு எடுக்கணும்னா இது ஒரே வழி தான். நீங்க எல்லாம் கூட இருந்து ஒத்துழைங்க, அதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன் சார். என்னால முடிஞ்சது நான் பண்ணிட்டேன். இன்னும் இவங்க வந்து விட்டுறக்கூடாது, தண்ணறக்கூடாது, நிறைய பிரச்சனைகள் வரும். இவங்க அதை இறங்கி போல்டா செய்யட்டும், நாங்க கூட இருந்து எங்களால முடிஞ்சு நாங்க செய்யறோம் சார். நன்றி சார். இந்த அமைதி போராட்டம் வந்து கண்டினியூ ஆச்சுன்னா, அமைதி போராட்டம் கண்டினியூ ஆச்சுன்னா தமிழக வெற்றி கழகத்து மூலியமா எல்லாம் சப்போர்ட் கிடைக்குமா தங்கவயல் போராளிகளுக்கு? சார் கண்டிப்பா பண்ண முடியும் சார். இப்ப நான் வந்து தனிப்பட்ட முடியல, இது வந்து அரசியல் ஆக்கக்கூடாதுன்னு தான் சார் நான் வந்திருக்கேன் தனியா. இது நாங்க போயிட்டு இது அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா கண்டிப்பா நாங்க பேசி ஆனந்த் சார்கிட்ட, பொதுச் செயலாளர்கிட்ட பேசி இந்த விஷயத்த தளபதி காதுகிட்டுன்னு போய் வச்சு, நம்ம ஊர்ல கேஜிஎஃப்ல தமிழ் மக்கள் இந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி கண்டிப்பா எங்களால முடிஞ்ச உதவி நாங்க வந்து கண்டிப்பா செய்வோம் சார். இவங்க கூட நாங்க வந்து நிக்குவோம் சார். உங்களை மாதிரி இருக்கிற வெளியூர்ல இருக்கிற நம்ம கேஜிஎஃப் சார்ந்த உங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க சார்? நான் என்ன சொல்ல வரேன்னா, தாழ்ந்தாலும் நம்மளுடைய சத ஆடுன்ற ஒரு பழிமுறை இருக்கு சார். அதை நான் சோசியல் மீடியால ஏதோ விஷயம் தான் நான் பார்த்து கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன். அதுக்கப்புறம் தம்பிக்கு கிரிக்கெட் அவன் சொல்லும் போது அது வந்து நான் சொல்லுனாலும் அவங்களுக்கு கண்டிப்பா வரோம் சார். ஏன்னா நம்ம ஊரு அந்த மாதிரி ஊரு, நம்ம கேஜிஎஃப் வந்து சாதாரண ஊரு கிடையாது, நம்ம அடையாளம் சார் அது. இந்த அளவுக்கு நான் போயிட்டு தமிழ்நாட்டுல நான் இருக்கிறேன் காரணம்னா நம்ம ஊர் தான் சார் பேரு. நான் படிச்ச படிப்பு, நான் வந்து எல்லாம் கூட வந்து இருந்த பழக்கம், அதெல்லாம் சேர்ந்து தான் சார் நான் போயிட்டு அங்க வாழ்ந்துனுக்கிறேன். ஸோ அதே மாதிரிதான் எல்லாருமே இருக்கும். கண்டிப்பா ஒருத்தர் மனசு இல்லாத உறுத்துனே இருக்கும், சரி நம்ம ஊர் மாதிரி வரலையே அப்படின்னு கண்டிப்பா ஓடும். அதனால எல்லாமே வெளியூர்ல இருக்கிறவங்க வாங்க, தயவு செஞ்சு கேஜிஎஃப்ல வந்து களத்துல பாருங்க. உங்களால முடிஞ்ச உதவி நீங்க செஞ்சு இந்த போராட்டத்தை வந்து தயவு செஞ்சு வெற்றியா பண்ணாதான் நம்ம நாளைக்கு வாழ முடியும் சார் இந்த ஊர்ல. நன்றி.